சஞ்சீவி, யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த என் தங்கச்சி உன்னை உள்ளூர நேசிக்கிறான்னு தெரிஞ்ச நேரத்திலேயே என் கௌரவம், என் சுயநலம் எல்லாத்தையுமே தூக்கி எறிய தயாராயிட்டேன். சஞ்சீவி, எனக்காக இல்லைனாலும் உன்னை மனசார நேசிக்கிறேன் தங்கச்சிக்காக உன் கல்யாண ஏற்பாடு உடனே நிறுத்த. நல்லா இருக்குப்பா. அதை நிறுத்திட்டு என்ன வெறுக்கிறவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? சரி, இப்பவாது என்ன விரும்புறேன்னு உன் தங்கச்சியை சொல்லுப்பா. நான் அப்படி சொல்வேன் எதிர்பார்த்தா நீங்க எல்லாம் முட்டாள்கள். இந்த ஆம்பளைங்க அத்தனை பேருமே வேஷதாரிகள் எனக்கு புரிஞ்சு போச்சு. சலம், இப்ப அவனை மட்டும் இல்ல, உன்னைய சேர்த்து நான் இருக்கிறேன். இந்த ஆண் வர்க்கத்தையே இருக்கிறேன். சலம், நீயே உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். அந்த நாள் வந்துருச்சு. தேங்க்யூ. நாளைக்கு உன் நிச்சயதார்த்தம் சொன்னியே, உடனே நிறுத்துட்டேன். ஆராரோ 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 ஆரிவரோ ஆள பிறந்தவனே அரசாள வந்தவனே வித்து குடிசையிலே விளையாட வந்தாயோ வித்து குடிசையிலே விளையாட வந்தாயோ வந்தாய் வணக்கம்யா. ஏப்பா, அவனை பாடி தூங்க வைக்கிறியா இல்ல பாடி எழுப்புறியா? உன் பையன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். உன் பொறுமைக்கும் வெற்றி, காசியோட பொறுப்புக்கும் விடுதலை. நாளைக்கே சலமும் இந்துவும் வந்து உன்னை மேலதாளத்தோட கூட்டிட்டு போறாங்க. என்னப்பா, வழக்கம் போல புரியல? வர வர நீ டமார செவடன் ஆயிட்ட. உன் பொறுப்பு தீந்துடுச்சு. உன் உதவியை நான் இன்னைக்கு மறக்கவே மாட்டேன். ஐயா, திலகத்தை கூட்டிட்டு போறாங்களா? அப்பா, ஆமா, நாளைக்கு வராங்க. திலகம் புறப்படுறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்ய. இத புடி. பாடாத, அவனே தூங்கிடுவான். காசி, காசி, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? உனக்கு சந்தோஷமா இல்ல? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சலம் ஐயா இன்னைக்கு நாளைக்குள்ள வந்து நிச்சயமா உன்னை கூட்டிட்டு போயிடுவார்னு நான் நினைச்சேன். எப்படி நினைச்ச? எப்படின்னு சலம் ஐயாவுக்கு நல்லா தெரியும். கொடுகின்ற தண்ணீலே உரைச்சி விட்ட சந்தனத்தை செஞ்சிட்டோ சேரலையோ செவத்த பொண்ணு நெத்தியிலே செஞ்சிட்டோ சேரலையோ செவத்த பொண்ணு நெத்தியிலே. உரிமை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை குத்தன பேரை இனிமேல நெஞ்சில வச்சுக்கிற தப்பு பெரிய துரோகம் இல்லையா? அதான் அழிக்கிற. ஒரேடியா இங்கிருந்து அழிச்சிடுற. விடுதலகம், விடுதலகம்.
சௌக்கியமா இருக்கியா? ஆமா காசே இவங்களுக்கெல்லாம் காப்பி காப்பி குழந்தை கொடு. அயலா அன்னைக்கு பார்த்தப்ப சாயல் தெரியவே தெரியல, இப்பதான் நல்லா தெரியுது. பயம் அப்படியே வெங்கடாச்சலத்தை அச்சில வாத்த மாதிரி இருக்கா. திலகம், எங்க அண்ணன் தான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா இவ்வளவு துன்பம் வந்திருக்குமா? விரல கடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன். வாயை திறந்து மன்னிச்சுக்கோன்னு ஒரு வார்த்தை சொன்ன தேஞ்சா போயிடுவேன். திலகம், என்ன மன்னிச்சிடு. தீண்டது என் பொறுப்பு. கிளி ஜோசியம் இன்னைக்கு தான் பலிக்க போகுது. திலகம் புறப்படு. எங்கம்மா? எங்க வீட்டுக்கு? நான் எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குற? புருஷன் வீட்டுக்கு போக வேண்டாமா? மன்னிக்கணுங்க, இதான் என் புருஷன் வீடு. இதோ இவர் தான் என் புருஷன். அப்ப அந்த குழந்தைக்கு அப்ப யாருங்கிற? குழந்தைக்கு உயிர் கொடுத்தது யாரா வேணா இருக்கட்டுங்க, உயிர் போல காப்பாத்தினது இவர் தாங்க. செத்த தகப்ப இல்லைன்னாலும் குழந்தைய 24 மணி நேரமும் காப்பாத்தி ஆதரிச்சது இவர் தாங்க. அதனாலே உனக்கு புருஷன் ஆயிடுவார் அந்த முட்டாள். ஆமா, அவர் முட்டாள்தாமாமா. அவருக்கு மாயாஜாலம் தெரியாது, மயக்க தெரியாது, பொய்யான வார்த்தைகளை சொல்லி பொம்பளைங்களை ஏமாத்த தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மௌனமா அன்பு செலுத்துறது ஒண்ணுதான். உள்ள அறிவு இருக்கு அவனுக்கு. தானாவ ரசிதேவி இப்படி உதறி தள்ளுறிய. எப்படிப்பட்ட பணக்காரடா? இவரும் பணக்காரதாமாமா. பணம் ஒன்ன தவிர மத்த எல்லாத்துலயும் இவர் பணக்காரதான். பண்புல குணத்துல அன்பு காட்டுறதுல யாரோ செஞ்ச தப்புக்காக பழைய தன் தலைமையில போட்டுக்கிற அளவுக்கு துணிச்சல்ல பணக்காரதாமாமா. ஏதோ ஒரு பலவீனத்துல படுக்கையில இடம் கொடுத்த ஒரே பாவத்துக்காக ஒரு பணக்கார கோழ ஆம்பளைக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுக்க என் மனசு சம்மதிக்கல. குழந்தைய கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு இன்னொரு அப்பல வாடகைக்கு எடுத்துக்க சொன்ன பெரிய மனுஷனோட நான் எப்படி வாழ முடியும்? புருஷன் அயோக்கியனா கூட இருக்கலாம், ஆனா கோழியா இருந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஐயா, நான் படிச்சவே இல்ல. பத்தினி பதிவரிசைங்க கதையெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. இப்ப எனக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்க முடிவு சரியோ தப்போ தெரியாது. நீங்கெல்லாம் ஒப்புக்குவீங்களோ மாட்டீங்களோ தெரியாது. ஆனா ஒண்ணு, யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லைங்க. ராத்திரி பூரா யோசனை பண்ண, இதான் சரியான முடிவுன்னு என் மனசாட்சி சொல்லுச்சு. மனசாட்சிக்கு அப்புறம்தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம். மனசாட்சிக்கு மிஞ்சி நான் நடக்கிறதா இல்ல. இந்த அனாத கழுதையை இஷ்டத்துக்கு பேச விட்டுட்டு நாமெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமே. இவள எங்களெல்லாம் அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்ட கூட்டிட்டு வந்தீங்களா? இதெல்லாம் உங்க வேலை தானா? இந்துமதி அம்மா, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதிர்ச்சி தான். ஆனா என்ன, இனிய அதிர்ச்சி. உங்களை மாதிரி பெரிய மனுஷத்தனம் பண்றவங்களுக்கு எல்லாம் இப்படித்தான் பாடம் கற்பிக்கணும். எனக்கு பிடிக்கும்பா. உன்னோட முடிவுல புரட்சி மட்டும் இல்ல, புத்திசாலித்தனமும் இருக்கு. உன்னை விட ஒரு நாள் சின்னவனா இருந்திருந்தா கூட உன் காலில் விழுந்திருப்பேன். வேற யார் உன்னை பாராட்டுறாங்களோ இல்லையோ, உன் துணிச்சலுக்கு என்னோட பாராட்டுக்கள், என் வாழ்த்துக்கள். எல்லாரும் போயிட்டாங்களா? திலகத்தை கூட்டிட்டு போறீங்களா? அடே அடே, கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராம என்ன வேணும்னு கேக்குறான் பாரு. இத கீழே வைடா, இங்க வாடா. கேட்காம நான் சொல்றத கேட்டுக்க. எல்லாத்தையும் எப்படி ஒரு வார்த்தையில சொல்லி புரிய வைக்கிறது இவனுக்கு? நிழலா இருந்தது நிஜமாயிடுச்சுடா. கைய கொண்டா. இத ராமன் என சேர்த்து வைத்தவள் விதியே, கோதைக்கோ ஒரு குணவானை கொண்டு வந்து சேர்த்து விடும். தங்க குணம் இருக்கும், தாராள பணம் இருக்கும், மங்கைக்கு ராஜாவே மணாளனாய் வருவானா. இந்த ராணி ஒரு பாமரனோடு வாழ தீர்மானித்து விட்டாள். பதவியை துறந்தல்ல, அந்த பாமரனுக்கு பதவியை கொடுத்து ஒரு சாமானியனை ஒரு சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாக்குவது கற்பனையில் ஒரு சாதாரண விஷயம்தான். மனம் நிறைந்த கற்பனைகளும் அந்த கற்பனைகள் என்றாவது நிஜமாகும் என்கிற நம்பிக்கையும் தான் இந்த ஏழைகளின் வாழ்க்கை வண்டியில்
2 சக்கரை. அங்கே நில்லுங்க. என்ன புறப்பட்ட எப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சா? என்ன சார், என்ன உனக்கு விஷயமே தெரியாதா? காலையில அடுத்து யார் பிரெக்னன்ட்? இந்துமதி ஓடி போட்டாப்பா. தனியா சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம், கூட பொறுப்பு கூட வேண்டாம். ஒரு கால் கடைதான் எழுதி வச்சுட்டு பொட்டியை தூக்கி கிளம்பி போட்டாப்பா. சலம் கதறான் பாவம். வெரி குட். என்ன வெரி குட்டுங்கிற? உங்களுக்கு அவள் கிடைச்சது 1 வாரத்துக்கு. 1 வாரம் என்ன, இன்னும் 1 மாசத்துக்கு ஆசைப்படலாம். நீங்க ஆசைப்படுங்க, நான் புறப்படுறேன். அப்புறம் மிஸ் நாயுடு, அடுத்த வாட்டி நான் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். இந்த பையன் ஆசைப்படுற, ட்ரை பண்றேன். வரேன் சார். நானும் உங்க கூட வரட்டுமா? இது கம்பெனி ஜீப்பு, இதுல வேற யாருக்கும் இடம் இல்லை. இதுல இடம் இருக்கு. என்ன, இது ஏன் சைக்கிள்.